திருஞான சம்பந்தர் வந்து மரபு, நாம பார்க்கிற சைவ மரபு, இதுக்குள்ள ஏறக்குறைய கொஞ்சம் நாம வந்து மார்கழி சிந்தனைகளுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சைவம் ஏன் வளரவில்லை, அதான் நோக்கம். உள்ளார இருக்கிற நோக்கம் அதான். பௌத்தம் இந்தியாவில் பிறந்து ஆன உலக நாடுகள் முழுக்க அது போயிருக்கு. சைவம் பௌத்தம் மாதிரி ஒரு சார்பு இல்லாத விரிவான சிந்தனையை கொண்ட சைவம் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு அது ஏன் மேல வளரல அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரே காரணம் பிராமணர்களை இணைத்து கொண்டதுதான். அதனாலதான் அதை வெட்டணும் அப்படிங்கிறேன் நான். அது இன்னும் நிறைய நாள் அவங்க பேசி முடிக்க. தனி தமிழ்நாடு இல்லை, அது தனி உலகம் சைவத்துக்கு. அந்த முறையை நாம உலகத்துக்கு வழங்குறதுக்கு நாளாகும். இப்ப நீங்க குறுக்கிட்டு சைவத்தை பார்க்கறது இல்லை, அது விரித்து வைத்து பார்க்கறது. அப்படிதான் நான் அதை மேற்கொண்டிருக்கிறேன். அதுக்கு உடைக்க வேண்டியது ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறியலா அப்படின்னு திருஞான சம்பந்தர் தெரியாதனமா போட்ட அந்த கூட்டணி தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுலதான் இப்ப உங்களுக்கு வந்து பதிய ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி எப்படி அது பின்னடைஞ்சது அப்படிங்கிறது நீங்க வரலாற்றுல நிறைய பேச வேண்டியிருக்கு. இல்லை, ஏன்னா விரிவான செயல்பாடுடைய பௌத்தம் முடக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில். இந்தியாவில் இன்னைக்கு வந்து பௌத்தம் பற்றிய நூல்கள் நிறைய வரும். சங்கரருக்கு இணையா, சங்கரருடைய அத்வைத வேதாந்தத்திற்கு இணையாக பௌத்தத்துக்கு நூல்கள் நிறைய வரும். எழுதுறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டா கம்யூனிஸ்டுங்க வந்து இந்தியாவில் தத்துவம்னு எழுதிக்கிட்டா அவர் தான் எழுதுவாங்க. பௌத்தத்தை தான் நிறைய தொட்டு எழுதுவாங்க. நீங்க தத்துவ நூல் சமய நூல் வெளியிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா பௌத்தம் சார்ந்த நூல் நிறைய வெளியிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களோட சம்பந்தப்பட்டதுங்கிறது மட்டும் இல்லை. இந்த ஒரு இனவாதம் மறுக்கப்படுகிற ஒரு சூழலை வரவேற்பது தான் அதுக்கான காரணம். இனவாதம் அப்படின்னா எப்படி போய் சுத்தி முடிஞ்சாலும் அது யார் லாபம் அடையாது அப்படிங்கிறது தான் இனவாதம். மற்றபடி நாம் கூட இங்க பேசிட்டு இருக்கிறோம், நேற்று முந்தின நாள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். பிராமணர்களை எதிர்க்கிறோமா பிராமணியத்தை எதிர்க்கிறோமா அப்படின்னு பிரிப்பாங்க. கடைசியில் நாங்க பிராமணர்களை எதிர்க்கல, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு கட்சிகள் சார்ந்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணர்கள் ஒண்ணு தனியா இல்ல, பிராமணியத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள், சாதி இல்லைன்னு சொன்னாங்க. பிராமணன் அவங்க சாதுரியமா பேசுறாங்கல்ல பிராமணர், அதே தான் இப்ப பேசுறது. இந்த தளத்தை பேசும்போது கட்டறுத்து பேசுறதுங்கிறது அவ்வளவு எளிமையா வராது. ஏன்னா நிலவரம் வந்து வெளியில புரிஞ்சிட்டு இருக்கிறது வேற மாதிரி. பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்கிறா என்ன அர்த்தம்? அப்ப ஜாதியை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பிராமணியம் என்ற ஒன்றை மேற்கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள். அது செட்டியார்லயும் இருக்கலாம், முதலியார்லயும் இருக்கலாம், வன்னியர்லயும் இருக்கலாம், ஆதித்திராவிடர்லயும் இருக்கலாம். இப்ப வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் வேலை வாங்கி கொஞ்சம் பொருளாதார அந்தஸ்து பெற்ற 90% தலித் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களை பரதநாட்டியத்துக்கு தான் சேர்க்கிறாங்க. அப்ப பிராமணியன் தலை தூக்குகிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்? அப்ப நாம போய் அவங்க கிட்ட போய் நீ நம்ம கலையை பண்பாட்டு கலையை நாகரிகமாக சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாம பண்பாட்டு கலையை கேவலப்படுத்துறது, கரக டான்ஸ் வந்து அதனுடைய நுட்பத்தை வலுவிழக்க செய்து அவுத்து போட்டு ஆடுறது. அப்ப உன்னுடைய பண்பாட்டை உனக்கு தெரியாம உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைதான் நாம பிராமணியம்ங்கிறோம். ஆனா என்ன சொல்லுவான்னா, இவன் நாகரிகம் இல்லாம அவன் ஆட்டம் அப்படிப்பட்டதுன்னு அவன் எடுத்து போயிடுவான். அப்போ மிகப்பெரிய கலையாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒன்றை தாசி தொழிலுக்கு பயன்படுத்தி அதை எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு மனநிலையோட கூட செய்யறவங்களாம் யோக்கியமானவங்களாம். அப்ப இந்த தொழிலில் வறுமைக்கு பின்தள்ளப்பட்டு இருக்கிற இவர்கள் வந்து தங்களுடைய ஒழுக்கத்தை குன்றியவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்குறாங்க. இந்த அடையாளத்தை உணர்றதுதான் நம்முடைய கடமை, உணர வைக்கிறதா நம்முடைய கடமை. இப்ப நீங்க நான் சொல்ல வந்த அந்த ஒரு கட்டுக்கோப்பா சொல்ல வந்த விஷயம் திசை மாறிச்சு. அதாவது பௌத்தம் பற்றிய புரிதலை எவ்வளவு வெகுவா நாம பெரிய அளவில் அது பற்றிய ஒரு இந்தியாவில் வந்து வட இந்தியா இதெல்லாம் விட்டுருங்க, பௌத்தம்
எந்த சமயமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல முட்டி மோதி ஜெயிக்க பார்க்குது. வேற இடத்துல வந்து பரப்புறது வேற, இங்கதான் முட்டி மோதுறாங்க. ஏன்னா இங்க ஒரு கருத்தியல் அல்லது பண்பாடு அல்லது வாழ்க்கை இங்க ஒரு மாதிரி இருக்கு. மற்றவங்க வந்து நேரா சொல்லி உங்களை வந்து நான் சொல்றதை கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த பூமி உழைப்பு சார்ந்து, சங்க இலக்கியம் சொல்றதெல்லாம் இதான், உழைப்பு சார்ந்து இவங்க வளர்ந்துருக்கிற முறை இருக்குல்ல, இதுல வந்து சேர்றதும் நேரா ஒரு உபதேசத்தை பண்ண முடியாது. இங்க கொஞ்சம் சேண்டா நீங்க வந்து கூப்பிட்டு கேட்டு அவனுக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அவன் இங்க வான்னு சொல்றதை கேட்க போறான். வாய்ப்பு வசதி இருந்தா அவன் வேலை. இப்ப எப்படி இப்ப வந்து நாம இங்க வந்து உட்காந்துருக்கிறோம், வாய்ப்பு வசதி இருக்கிறவன் கொஞ்சம் இந்த பெரிய பெரிய அரங்கத்துல போய் நடனம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான், இல்ல பாட்டு கச்சேரி புரியாத பாட்டு கச்சேரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான், ஏதோ ஒன்று நடந்துருக்காது இல்லையா. அவன் என்னன்னா காசு இருக்குது, அவன் எங்கேஜ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ட்ரா போறது இல்லை. அதோட அவன் என்ன பண்ணிடுறான், இருந்துட்டு போயிடுறான். நாம அதுக்குள்ள நுழையறதுக்கு என்ன காரணம்னா பொருளாதாரம் மட்டும் காரணம் இல்லை, அது வாழ்க்கை சிக்கல் ஒன்று வந்து மோதுது. அப்படிதான் நம்ம எதுல வளர்றோம், கருத்தியல்ல வளர்றோம். அப்படி உங்களுக்கு நாம இன்னும் வந்து எப்படி நாம இந்த பிராமணியம் என்று சொல்ல, பிராமணியம் நான் சொல்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேள்வி தொடங்கி தங்களுடைய செயல்பாட்டை உருவ வழிபாட்டை நிலைப்படுத்தி இருக்கிற பிராமணர்கள். புரியுதா உங்களுக்கு? பிராமணியம் அப்படின்னு சைவத்தோட பார்வையில எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் சொல்றது இதெல்லாம் வந்து இப்ப நாம எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கிறோம் அப்படின்றது எல்லாரும் ஆராய்ச்சி செய்ய பொறுமை இல்லையோ. இவர் ஆராய்ச்சி பண்ணுவார், இவர் இழுத்து வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ண வைக்கலாம். அவருக்கு இன்னைக்கு அவர் வளர்ந்திருக்கிற முறையில அவரால் சீக்கிரம் வெளியே வர முடியாது. இப்ப அவருக்கு வந்து அந்த பிரச்சனை எது மூலமா பார்க்கப்படுதுன்னா தனித்தமிழ்நாடு மூலமா பார்க்கப்படுறதுனால அது குழப்பமா இருக்குது. இதுவே உலகத்துக்கான விஷயமா நீங்க மாத்தணுங்கிறப்ப அந்த சிந்தனை மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தமிழ்நாடுங்கிறத அது பிரிவினை மாதமா அதை நம்ம பார்க்கும்போது அது சிக்கலா தெரியும். இப்போ விவேகானந்தரை கூட முந்தா நாள் ஒரு கூட்டம் நடந்தது, என்ன வந்து சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டாங்க, நம்ம போனோம். அப்போ ஒருத்தர் சொல்ற திருடுறதுக்கு தொழில்நுட்பம் வேணும், ஏன்னா அடுத்தவனுக்கு தெரியாம திருடணும், அது ஒரு அறிவு. இன்னொருத்தன் படிப்பு இருக்குது இல்ல, அது எதுக்குன்னா திருடாதன்னு சொல்லி கொடுக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், திருடாதன்னு சொல்றது படிப்பு தான், திருடுறது அறிவு தான், அந்த அறிவை ஒழுங்குபடுத்துறது படிப்பு தான். ஆனா இன்னைக்கு நடக்கிறதுலாம் என்னன்னா, திருடாதன்னு சொல்லிட்டு திருடிக்கிட்டு இருக்கிறான், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் விவேகானந்தர் வந்தார். நான் சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுதானே இன்னைக்கு நடக்குது. அது விவேகானந்தர் போர்வையில எந்த விவேகானந்தர் யாரை எதிர்த்தாரோ அந்த கூட்டம் கபலீகரம் பண்ணிட்டு அது ஆட்சி வரைக்கும் போய் நிற்குது. அப்ப நாம என்ன பண்றோம்னா, இப்ப விவேகானந்தர் நமக்கு பிரச்சனை இல்லை, அதனுடைய வடிவம் எப்படி திசை மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கான பிரச்சனையா இருக்கு. அப்ப நான் விவேகானந்தர் இப்படி பாக்குறேன், திருடான்னு சொன்ன சொல்லிட்டு திருடானே அவனை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு விவேகானந்தர் என்ன சொல்றார்? அப்ப விவேகானந்தர் அது சொல்லாமலாம் இல்ல, ஆனா விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருந்தா அவன் திருடனுக்கு தான் அது போய் சேரும், அவனுக்கு தான் அது போய் சேர்ந்துருது. அப்ப இன்னொரு தளம் எனக்கு தேவைப்படுகிறது. இப்ப அந்த தளத்தை நான் புரிய வைக்கிறது, ஏன்னா ஏறக்குறைய சைவம்ங்கிறத இன்னைக்கு ஏன் வந்து தலித்துகளோ மற்றவர்களோ ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் இவ்வளவு ஆவுறுத்தி தின்றோர்களும் பிள்ளையார கூப்பிட்டு கூட ஏன் வந்து இவங்க ஒத்துக்கல அப்படின்னு கேட்டா, அவங்க வைதிகம் தெளிவா சொல்றாங்க. அதனாலதான் அப்படி ஒரு நூல் வருது, பழங்குடி சார்ந்த சமயமா பௌத்தத்தை ஏன் முன்னெடுக்கிறாங்க. இன்னும் கேட்டா, நான் வந்து பிரசிடென்சி காலேஜ்ல ஒரு முறை வந்து சிலப்பதிகாரத்தில் சைவம், அப்ப சிலப்பதிகாரத்தில் இருந்த எல்லா சமயங்களையும் ஒரு செம்மொழி கருத்தரங்கம் போட்டிருந்தாங்க. அப்ப சைவம் பற்றி பேசுறது என்ன கூப்பிட்டாங்க. அதுல பேராசிரியர் அரசு, அவருடைய மனைவி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேசினாங்க. அப்ப என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல சைவம் தமிழர் சமயம் நீ சொல்றியா, தமிழர் சமயம் பௌத்தம், நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு என்ன திட்டினாங்க எல்லாரும். தமிழர் சமயமே பழைய சமயம் பௌத்தம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம் இன்னைக்கும். ஏன்னா அது அப்ப மனநிலை சார்ந்து வரலாறுலாம் இல்ல, என்னுடைய சார்பில் ஒரு சமயத்தை நான் தூக்கி பிடிக்க வேண்டும். அப்ப நான் பழமையானவன் சொல்றதுல எனக்கு நான் புதுசா அதை சேர்த்துக்கிட்டாலும் கூட எனக்கு எது தேவைப்படுது, என்னுடைய அடையாளத்துக்குள்ள நான் அதை என்னுடைய உரிமை உடையதாக மாற்றணும். அப்படிதான் சமயத்தை இப்ப பார்க்கிறோம். சமய சார்பில் நம்ம சாதியை பார்க்கல, இப்பெல்லாம் சாதி சார்பில் தான் சமயத்தை பார்க்கிறோம். அப்போ அதனுடைய வட்டம் வந்து என்னவா இருந்தா தலைகீழா மாறி இருக்கு. ஏற்கனவே தத்துவம் தலைகீழானது. தலைகீழா புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது இல்ல, உங்களுக்கு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. தத்துவம்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இதுதான் உண்மை. கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறாங்களா, அது அந்த பழமொழி அவங்களுக்கு சொல்றது இல்ல,
சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இவன் தான் தத்துவவாதி முதல்ல. அப்ப ஏன்னா இதை வந்து தலைகீழ் மாற்றங்கிறாங்க. என்னத்துக்காக சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய உடம்பு அழியும், உயிர் அழியாது, நீ கவலைப்படாத, நீ உழைச்சி எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிரு, நாங்க லாபம் அடையறோம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருப்பான். உடம்பு அழியாது, இவன் உயிர் வந்து சொர்க்கத்துக்கு. எப்படி இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க, நீ வந்து பிரிவினை தீவிரவாதத்துக்கு துணை போனீங்கன்னா இந்த உலகத்துல வந்து உனக்கு ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைப்பான், 2 பொண்ணு வைப்பான். ஆனா உலகத்துல மிக அழகி நீ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீ செலக்ட் பண்ற அளவுக்கு ஒரு 50-60 பேர் அனுபவிக்கலாம். அதனால நீ அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்றாங்க, பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீ மேல் உலகத்துக்கு போனா அழகழகான பொண்ணுங்களை அனுபவிக்கலாம், அதுல எத்தனை மாதிரி வேணுமோ உனக்கு அனுப்புவாங்க, அதுக்கு நீ இப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன, இதுதான் வந்து உங்களுக்கு வேலையை வாங்குறதுக்கு உங்களுடைய எண்ணத்தை மிதக்க விடுறது. இந்த வேலையை செஞ்சு தொடங்குனது தான் தத்துவம். இப்படிதான் வரலாற்று தத்துவம் தோன்றிய வரலாறு எழுதுறாங்க. இப்ப அதுக்கு தான் மாற்றா நாம என்ன பண்ணியிருக்கிறோம், அல்லது இந்த வரலாற்றில் யாருக்காவது சைவ சித்தாந்தத்துல கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா உயிர்ல இருக்கிறாருன்னு தான் சொல்லுவோம். உடம்புலையும் கடவுள் இருக்கிறாருங்கிறத திருக்குறள் பேசி இருக்குது, திருமந்திரம் பேசி இருக்குது, திருவாசகம் அதை பேசுதுன்னு சொல்ல மாட்டோம். எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் அப்படின்னு சொல்லும் போது என் உடம்ப நான் மதிக்கிறேன், என் உடம்பு எனக்கு தேவை, என் உடம்பை நீ வாங்கக்கூடாது. அப்ப என்னுடைய உடம்பின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து பேசி ஒரு குரல் சைவத்துக்குள்ள இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, இருக்குது. அந்த மாதிரி நமக்கு பழக்கத்துக்கு கொண்டு வரல. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பை பேணும் உபாயம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் உழைப்பை பற்றி பேசணும். அடுத்தவன் உழைப்பை திருடக்கூடாதுங்கிறது அதுல வந்துடும். அதே மாதிரி அடுத்த உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணமும் அதுலதான் வரும். அப்ப அடுத்த உயிர் வாழ வேண்டும் என்பதும் அடுத்தவனுடைய உடம்பு நிலைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையை ஒரு வாழ்க்கையினுடைய பிரச்சனையா பார்த்து சைவம் பேசியிருக்குது அப்படிங்கிறது வழக்கத்துல இல்லை. வழக்கத்தில் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் உங்களுக்கு பௌத்தம் பற்றிய அதன் மீதான ஒரு தாக்கம். இப்ப திருஞான சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செஞ்சார், ஏன் செஞ்சார் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, வரலாற்றுக்குள்ள இன்னைக்கு வந்து பௌத்தம் பற்றிய வரலாற்றை நீங்க விரிவா ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுவும் இவர மாதிரி ஆட்கள்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கார். இவர் வந்து நம்ம அதாவது தத்துவத்துல வந்து மாயாவாதம் பற்றி சிவஞான மார்பாடியான் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காகவே எம்பில் ஆராய்ச்சிக்கு போனார். அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் மிகப்பெரிய ஆள், அவர் வந்து இந்திய தத்துவத்தை நிலைத்திருப்பனவும் அழித்தனவும், அது யாராவது நம்ம அந்த நூல் இந்திய தத்துவ சட்டோபத்தியாயவா, அவருடைய மிகப்பெரிய நூல். அதெல்லாம் மறுபதிப்புல அதை படிச்சீங்கன்னா இந்தியா எப்படி உல்டாவா மாறி இருக்குது அப்படின்னு தெரியும். உல்டாவானா தலைகீழா மாறி இருக்குது அப்படின்லாம் தெரியும். ஏன் அப்படின்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர்களை வைத்துக் கொண்டு சிந்திக்க சொன்ன முதல் புரட்சி புத்தர் மூலமா தான் நடக்குது. அது இங்க இருக்குது தமிழ்நாட்டுல வந்து அது ஒரு பிரச்சனையா இல்ல. ஏன்னா சங்க இலக்கியத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா நமக்கு இல்ல. ஆனா அது ஒரு பிரச்சனையா வட இந்தியா சார்ந்து இருக்கு. அப்ப வட இந்தியா சார்ந்து ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய செயல்பாடுகளின் மூலமாக நிர்ணயித்துக் கொள்வதற்கான உரிமையை, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது யார், அது இல்லாம செய்தது யார், இதுதான் கேள்வி. எப்பவுமே நமக்கு எல்லாருக்குமே சடங்குகள் மேல நம்பிக்கை இருக்கும். சடங்குகள் மேல ஏன் நம்பிக்கை வரும்னா, நோவாம நோம்பு கும்புறதுதான் நம்முடைய பாடு. இதெல்லாம் வந்து வரலாற்று பின்னணி. ரெண்டு சொன்ன பாருங்க, என்னது கேட்கறது ராமாயணம் இடிக்கிறது, அதுவும் நோவாம நோம்பு கும்புறது அப்படிங்கிறதும் இதெல்லாம் பிராமணர்களை வைத்து வந்த பழமொழிகள். இது நம்மளை வச்சு வந்தது இல்லை. அவங்க செய்யறது இப்படிதான் செய்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தவன் குழைக்கிறதுக்கு என்ன பண்ணி ஆகணும், இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வேலைகளை ஈடுபட்டு தான் ஆகும். ஏன் இன்னைக்கும் கவர்ச்சிகரமான வேலைகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்தியாவுடைய வரலாற்றுல இந்தியா புனிதமுடையது அப்படிலாம் நிறைய பேசுவோம். ஆனா ஹைலைட் பண்ணும்போது எல்லாமே கவர்ச்சிகரமான வேலையா இருக்கு. கவர்ச்சிகரமான வேலை இழுக்கிற வேலை. இந்த இழுக்கிற வேலை வந்து மனம் எளிதாக ஈடுபடும். இதுல தொடக்க காலத்துல வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு நம்ப வைக்கிறதுக்கான மாந்திரிகம் தான் தொடக்க கால தத்துவம். இந்த மாந்திரிகத்தினுடைய மறு வடிவம் தான் வேள்வி. மாந்திரிகத்தினுடைய இன்னொரு வடிவம் அல்லது அதனுடைய வளர்ச்சி பெற்ற திட்டமிட்ட வடிவம் வேள்வி. உங்களுக்கு இந்த மாந்திரிகம் சார்ந்த இந்த வரலாறு தான் அவர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வரலாற்றுக்குள்ள திருஞான சம்பந்தர் என்ன நிலைப்பாடு எடுத்தார் அப்படிங்கிறது எங்க தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு பணம் கேட்கறது மூலமா தெரியுது. உங்களுக்கு நல்லா தெரியும். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணாருங்கிறது வரலாறு இல்லை உங்களுக்கு. சிவபெருமான் என்ன பண்ணார், பாவம் சிவபெருமான் என்ன பண்ணாரு,
அவர் எதையும் பண்ணல. இவங்க அவர் என்ன பண்ணாருன்னு சொல்றாங்க. அப்படித்தானே நமக்கு தெரியுது. சிவபெருமான் பண்ண மாதிரியே தெரியுது. இப்ப தாருகாவனத்து ரிஷி வந்து அனுப்புறாங்கல்ல, ஏன் தாருகாவனத்து ரிஷிகள் வந்து எத்தனை பொருள்கள் அனுப்புறாங்க சிவபெருமானுக்கு எதிர்ப்பா? எத்தனை பொருள் சார் தெரியாதுல்ல? யானை, ஆமை இதெல்லாம் அனுப்புறாங்கல்ல, புலி இதெல்லாம் அனுப்புறாங்கல்ல. இது எல்லாமே என்னன்னா பின்னாடி இருந்துகிட்டு அவ்வளவு கூட்டத்தையும் அழிக்க சொல்றாங்க. முதல்ல யானை கூட்டம், யானை தலைமையில் இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, முதல்ல மக்களை அழித்தொழிக்கிறதுக்கு இவங்க பின்னாடி நிற்கிறாங்க. வேள்வி செஞ்சு அனுப்புனாங்கன்னா என்ன அர்த்தம்னா, முதல் ராமனை யார் அழிக்க அனுப்புனாங்க? முதல்ல அவர் ராமன் அழிக்கிறது அப்புறம் முதல்ல தாடகையை தான் அழிக்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணினத்தினுடைய அல்லது தாய் வழி சமூகத்தினுடைய அடையாளமா அதை முதல்ல அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மனமுறையில வந்த ஒரு ஆளை பெண்ணை அனுப்பி அழிக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே எதுக்காக அழிச்சாங்கன்னா வேள்வி செய்யறதுக்காக தான். இது எல்லா அழித்தொழிப்பு வரலாறும் சடங்கு முறையில் வந்த பகுத்தறிவை எதிர்த்தவை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வரலாற்றுக்குள்ள. இதுல திருஞான சம்பந்தர் செஞ்ச வேலையை நான் வந்து இது பத்தி இன்னைக்கு நான் இப்ப முடிவு, இந்த தலைப்பு போட்டதுனால என்ன முடிவு வந்திருக்கிறேன் அப்படின்னா, தமிழ்ல நாம பௌத்தம் பற்றிய புரிதல், பௌத்தம் பற்றிய புரிதலை அந்தணர்களுக்கு மாற்றாக நாம தமிழுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு நாம எந்த இடத்துல ஏமாந்தோம், எந்த இடத்துல மாறணும். இப்ப இவருக்கே நாங்க அடுத்த மாசத்துல ஒண்ணு சொல்ல போறோம். என்னன்னா, திருவிக்கா தான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, பௌத்தத்துல இருந்து தான் நம்ம தமிழ் கருத்தியல் எல்லாமே டெவலப் ஆகுதுன்னு எழுதுறாரு. திருவிக்கெல்லாம் சொன்னார். நீங்க நினைக்கிறீங்களா சைவமா? அவர் நினைக்கிறீங்களா? அவர் சைவ பழம்லாம் கிடையாது. என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படி? அவர் வந்து ஒரு பழம், சைவ பழம்லாம் நினைக்க கூடாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி இந்த இந்த போன மாதம் இதில் கற்ற தெளிவா வந்துருது. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழருடைய தலங்கள் அத்தனையும் பௌத்தத்தினுடைய ஒரு விழிப்புணர்வாக கட்டமைக்கப்பட்டது. ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை பத்தி ஒருத்தர் கட்டுரை இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? திருவிக்கான என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் திருநெல் போட்டுட்டு இருந்தாரு. அவர் திருவிக்கா மணிமண்டபம். அவர் பாம்பன் சாமிகளோடய ஒரு கட்டத்துல முரண்படுறார். பாம்பன் சாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக பாம்பன் சாமி பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரம் அவருடைய சந்தேகத்தெல்லாம் கேட்கிறாருன்னு வரலாற்றுக்குள்ள வருது. ஆனாலும் என்ன நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு அது எல்லாத்தையுமே எடுத்து போடுகிறார். சர்வ சமரசம், அப்புறம் வந்து வள்ளலார், அதுக்கப்புறம் திருத்துவம், அப்புறம் எல்லாத்துக்குள்ளேயும் இழுத்து போட்டு கடைசியில வந்து தமிழ் கருத்தியல்களை எழுதும் போது பௌத்தத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய தாக்கம் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எழுதிட்டு போயிருக்கார் திருவிக்கா. இதை ஏன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையா எழுதி வச்சுட்டு போறாங்க. வெளியில நீங்க பாக்குறது வேற, உங்களுக்கு எது கவர்ச்சியா இருக்குதோ அதை பாக்குறீங்க. அவர் புரியுதா உங்களுக்கு? கவர்ச்சி என்னன்னு புரியுது இல்லை? இப்போ எழுதுறது, இப்ப நான் கூட பேசும்போது இருக்கிற கவர்ச்சி வேற, எழுதும் போது இருக்கிற தனித்தன்மை வேற. ஏன்னா எழுதும் போது இருக்கிற கவர்ச்சி நீங்க நிற்பீங்க அதுல, இது பேசும்போது. எழுதும் போது நீங்க இருக்க மாட்டீங்க, நாங்க தான் இருப்போம். ஏன்னா அது யாரு அதோட சம்பந்தப்படுறானோ அவன் படிப்பான். பேசும்போது நீங்க வந்துருவீங்க. அதனால கவர்ச்சி வேணும். புரியுதா உங்களுக்கு? அந்த விஷயம் தான் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னா அந்த தாக்கம். அந்த தாக்கத்துல தான் நீங்க வந்து திருஞான சம்பந்தர் விடுபடல அப்படிங்கிறத பார்க்கணும். திருஞான சம்பந்தர் ஒரு அந்தனர் குலத்துல பிறந்துக்கிட்டு எந்த மாதிரி சைவத்தை கட்டமைக்கிறார். ஏன்னா திருஞான சம்பந்தருடைய பன்முக ஆளுமையாவே தான் நம்ம இந்த மாசம் போயிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அவரை புரிஞ்சிக்கிறது, அவரை எப்படி சைவத்துக்கான தலைமையா நாம முன்மொழிகிறோம், ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு கண்டிப்பா சீர்தூக்கி பார்க்கணும். அதுல வந்து நீங்க இனிமே வந்து பௌத்தத்தை வச்சுக்கிட்டு நிறைய பார்க்க வேண்டியது. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கருத்தரங்கமே நடத்தலாம் இதுக்காக. இப்ப அவர் பேசுறதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது நடத்த வேண்டிய வேலை இருக்குது. அது ப்ராஜெக்ட் போட்டாலும் ஈஸியா கொடுத்துருவாங்க. இந்தியாவில் பௌத்தத்தை ஒத்துக்க மாட்டான், ஆனா பௌத்தத்துக்காக காசு கொடுப்பான். ஏன்னா இப்ப காசு பௌத்தத்தின் பேர்ல தான் இருக்குது. சாரநாத் சிம்மத்தூணால இருக்குது இல்ல, அதாவது சாரநாத் சிம்மத்தூணால இருக்கும், பார்த்தது இல்லையா? அந்த சிங்கத்தூண் இருக்குல்ல, அது சாரநாத் சிம்மத்தூண் இது இருக்கும். யானையை காலி பண்ணிட்டு சிங்கம் வருது. என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, வரலாற்றுக்குள்ள இந்த தாருகாவனத்து ரிஷி அனுப்பி முதல்ல அழிக்க சொன்னது யார அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌத்தத்தையும் சமணத்தையும் தான் சிவபெருமான் அழிக்க சொன்னது அப்படின்னு எதுல தெரியுது? நம்ம அருளாளர்கள் பாட்டுல தெரியுது. யானையை அழிக்கிறாருன்னா பௌத்தத்தை அழிக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது இது நான் சொல்லல, இங்க வந்து பேசினவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. யாரு? நம்ம உமா மேடம், பத்மாவதி, இவங்க தொழில் ஆய்வாளர்கள். அதுக்கப்புறம்
பூமாதேவி கீழே இருந்து மேலே கொண்டு வரார்கள். அது வந்து பல்லவர்கள் காலத்தில் நடந்த விஷயம். கலப்பிரர் காலத்தை அழிச்சிட்டு பல்லவர் காலம் என்ன பண்ணுதுன்னா, கலப்பிரர் காலத்திலையும் ராஜராஜன் சோழன் காலத்திலையும் 2 உண்மை நடக்குது தமிழ்நாட்டில். அந்த உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வரலாறுலாம் படிச்சுட்டு தான் நாம இந்துன்னு தனியாக சொல்லணுமா வேணாமான்ற அவசியம் ஏன் இருக்குது, ஏன் வந்து பிராமணர்கள் வந்து நம்மளை வேறுபடுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் தேவைப்படுதுன்னு தெரியும். அதாவது கலப்பிரர் காலத்தில் கலப்பிரர் தான் உங்க ஆளுங்கெல்லாம் யாரு, மெய்கண்டார்லாம் கலப்பிரர் தான், கலப்பாளர்னு எழுதுறாங்கல்ல, அவர் தான் சைவசித்தாந்தத்தை கொடுக்குறாரு. ஏன்னா பிராமண மதத்துக்கு எதிர்ப்பாக கொடுக்குறாரு. ஆனால் பிராமண மதத்தை என்ன பண்ணல, வேறு இருக்குல்ல. ஏன் வேறு இருக்குல்ல அப்படிங்கிறது தான் உங்களுக்கான மிக முக்கியமான விஷயம். அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ பிராமணர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா தனியாக ஒரு சில வேலை பண்ணுறதோட இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் பிறந்த குழந்தைக்கு உங்கள் சாவர வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நுழையிறாங்க. அப்போ உங்கள் வேலையை அவங்க எது ஒன்றாலும் செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலை கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவங்க எப்படி கலக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் ஒரு வேலை செஞ்சா பிரச்சனை இல்லை, என் வேலையை அமைத்து செய்யற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு விவரம் புரியல. அப்ப என் வேலையை யார் அது செய்யறதுக்கு அப்படின்றது புத்தர் சொல்லும் போது தான் உங்களுக்கு கோடு தெரியும். அதனாலதான் வந்து அந்த 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 கோடை நாம புரிஞ்சுக்க வைக்கிறது தான் கஷ்டம். அந்த கலப்பிரர் காலத்துல நடந்த அந்த மக்கள் மயமாக பௌத்தம் என்ன பண்ணுதுன்னா, நில உடைமையை மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்குது, பிராமணர்கள் வந்து பிடுங்கி. அதுதான் மறுபடியும் பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, பல்லவாட்சி வந்த உடனே நம்ம தமிழ்நாட்டில் வந்து சைவம் வந்ததுனால ஏன் சைவத்துக்கு பிராமணர்கள் சார்பாக கெட்ட பேர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லவர் காலத்துல பிராமணர்களை தூக்கி பிடிச்சுதான் சைவத்தை திருஞான சம்பந்தர் இயக்குறார். ஆனா பிராமணர்கள் எப்படி தூக்கி பிடிச்சாரு அப்படிங்கறத நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். அது வெறுமனே தூக்கி பிடிச்சாருன்னு சொல்லக்கூடாது. அதுலதான் அவங்க அப்பாவுக்கான பிரச்சனைய, காசு வாங்குற பிரச்சனைய வரலாற்றுக்குள்ள இணைச்சி ரொம்ப தெளிவா சேர்க்கிறார். அதுக்கான பதிலை கொடுக்குறார். இவங்க காலத்துல என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பிராமணர்களுக்கு சொத்தை பிடிக்கி கொடுக்குறாங்க. யாருக்கு இருந்து, மக்கள்கிட்ட இருந்து சொத்தை பிடிக்கி. அப்படின்னா மாணிக்கவாசகர் வரலாறுல நீங்க பார்க்கலாம். மாணிக்கவாசகர் வரலாறுல ஒரு பழங்குடி இடத்தெல்லாம் பிடிக்கி பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. அது மாணிக்கவாசகர் வரலாறுல நேரா தெரியாது. மாணிக்கவாசகர் வரலாறு எழுதின அந்த நம்ம போட்ட பத்மாவதி புத்தகத்துல 2வது கட்டுறாரு, 3வது கட்டுறாரு, சேஷ ஐயர் இன்னொரு ஐயர் எழுதியிருந்தாங்கல்ல, அதுல வந்து கட்டுரையினுடைய குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருப்பெருந்துறை சார்ந்த அந்த இடத்துல இருந்த பழங்குடியை விரட்டிட்டு பிராமணர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கலவரம். அது ஒரு வரலாறு இருக்குது. இது எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, பெரும்பாலும் இடத்த இப்போ நீங்க யாரோ உழைச்சி இப்போ மலேசியா இலங்கையில எல்லாம் என்ன வருது உங்களுக்கு, பர்மா எல்லாம் உலகம் முழுக்க நீங்க போட்ட ரோட்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புது ரோடு போட்டது வேற. பெரும்பாலும் சாலைகள் அமைத்து ரப்பர் தோட்டங்கள்ல வேலை பார்த்ததுலாம் மலையக தமிழர்கள் படிக்கிறாங்கல்ல, இவங்களுடைய உழைப்புல தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சுகமா இருக்குது. அது மட்டும் இல்ல இருந்த இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு நீங்க தானே இந்த ரயிலுக்காக ஒரு அதுக்கு செத்தது 1 லட்சம் தமிழர்கள். அந்த ரயில் பாதை போறது இங்க இல்ல, வெளிநாட்டுல 1 லட்சம் தமிழர்கள் வேலை வாங்கியிருக்காங்க ரயில் பாதை போறதுக்கு. அப்ப என்னத்துக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் உங்களுக்கு தெரியாத உங்களை அழிச்ச வரலாறுலாம் தெரியும். அதுக்குள்ள உங்களை பிரிக்கிறது, இப்ப மலையக தமிழர் தொண்டைமானுக்கு பிரபாகரனுக்கு ஏன் பிரிவினை உண்டாக்குனாங்க, ஏன் பௌத்தம் இன்னைக்கு வந்து உங்களை வந்து இலங்கையில ஒரு உலகத்திலே அதிசயமான விஷயம் என்னன்னா, ஒரே இன மக்கள் 2 எதிர் துருவங்களா மாறினது தமிழர்கள் தான். அங்க இலங்கையில் இருக்கிற பௌத்தர்களும் தமிழர்கள் தான், தமிழ் பேசுபவர்களும் தமிழர்கள் தான். இவங்க ஒரே இனம். இவங்க தெரியுமா தெரியாதா? ஆமா, அது வந்து நம்ம இவர் எழுதிருக்காரு, பத்தவச்சல பாரதியெல்லாம் எழுதிக்கிறாங்க. நாம இன்னைக்கு பேசுறது தமிழ்ன்றது வேற. வரலாற்றினுடைய அடிப்படையில டைரக்டா எதிர்ப்பு நோக்கி போனது இந்த இனம் தான். இது பத்தி மானுடவியல் அறிஞர்கள் கட்டுரைகளை நீங்க பார்க்கலாம். எதுக்கு இதெல்லாம் பக்தவச்சல பாரதின்னு ஒரு ஆந்திரகாலஜி ப்ரொஃபசர், அவரு அந்த குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு, நீங்க அதை படிக்கலாம். எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பிரித்தாளுகிற சூழ்ச்சி நடுவில் யாரால வருது, இதுதான் பிம்பிசாரா அஜாதசத்ரு காலத்தெல்லாம் பார்க்கிறோம். இப்ப நான் சொல்ல வந்தது வெறும் பௌத்தமா பார்க்கல. இந்த பௌத்த சமயம் தோற்றுவித்த கௌதம புத்தர்காரில் அவருடைய குடி வந்து லிச்சாவி குடி, லிச்சாவி மரபு. அதுல அந்த அவங்களுடைய ஒற்றுமையை சிதைச்சி அவங்க அழிக்க முடியல. யார, அந்த லிச்சாவி குடியை மட்டும் அவங்க அரசாங்கத்துக்கு கொண்டு போக முடியல. அது வந்து கணபதம் ஜனபதம் அப்படின்லாம் எழுதுவார் ராகு சாங்கத்தியாயன். இந்த மக்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்றான், அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து யாரு பிம்பிசாரனும்
அஜாத சத்ருவும் என்ன பண்றாங்கன்னா நம்ம அவங்க எப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க வரலாற்றுல படிச்சீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு மர்ம கதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நடந்தது அதுல பெண்கள்லாம் எப்படி வலுவுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பிராமணனை தான் பிடிக்கிறாங்க. நீ வந்து குருநாதர், அவர் வந்து குருநாதர். அவர் என்ன பண்றாங்க, நீ போய் அந்த மக்கள் எப்படியாவது அழைச்சிட்டு வர அனுப்புறாங்க. அவர் வர்றாரு, அந்த மக்களுக்கு நல்லவர் மாதிரி நடிச்சு அந்த ஊர்ல அந்த மக்களோட வாழறாரு. அதுக்கப்புறம் அந்த இனத்தையே அழிச்சிட்டு போறாரு. இதுதான் பிராமணம். இதுதான் நம்ம பிராமணியங்கிறோம். உங்க கூட நின்று உங்களை அழிக்கிறது. அப்ப உங்க கூட நின்று உங்களை அழிக்கிற வரலாறுல உங்களை மட்டும் இல்லை, பிள்ளைய வெட்டுவாங்க, அப்பனை வெட்டுவாங்க. இந்த வேலையும் நடக்கும் அதுக்குள்ள. உங்களுக்கு தெரியும் மகாபாரதம் கடைசியா எப்படி முடிஞ்சது, வயிற்றுல வந்து ஒரு உலக்கு இரும்பு உலக்கு கட்டிட்டு என்ன புள்ள பிறக்கணும் முனிவரை போய் கேட்டான். அவர் உங்களுக்கு இல்லை துணியை கட்டிட்டு போனான்னா அவர் இரும்பு உலக்க பிறக்கும், அதை அடிச்சு நீங்கள் சாவங்கன்னுவாங்க. அந்த இரும்பு உலக்கி தான் பிறக்கும். அதுங்க பயந்து அதை உடச்சி தூள் தூளாக போட்டு யமுனா நதி கரையில் தூள் தூளாக போட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் அது போறப்பெல்லாம் முழங்கியிருக்கும் எது அந்த இரும்பு தூள். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சண்டை இந்த யாதவ குலம் அன்னைக்கு இருந்த 2 குலம் என்ன பண்ணோம், யமுனா கரைக்கு போகும்போது அங்கே சண்டை வந்து எல்லாம் அந்த கோரப்பொருளை பிடிங்கி அடிச்சுன்னா அந்த இனமே அழியும். அப்படிதான் பாரத கதை முடியும். உங்களுக்கு நீங்க கேள்விப்படுது இல்லையா? அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அழித்தொழிப்பு வரலாறுல தான் தலைமை பங்கு வகிக்கிறது பிராமணியம். அந்த இங்கே வரும்போது அப்படி கிடையாது. அரசு பேரரசு, வள்ளல்கள் பேரரசா மாறுறது இந்த வரலாறு. அதுக்கப்புறம் அவங்க நுழையிறது இதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் வந்து சமயம் மாறுறது. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். இப்பதான் நீங்க பழமையான பௌத்தத்தையும் பழமையான சமய வரலாற்றையும் பார்த்து பிராமண மதம் எது அப்படின்னு பிரிக்கணும். அப்படி பிரிச்சீங்கன்னா ஏன் பௌத்தம் வந்து இந்தியாவில் வெற்றி பெறணும்னா பிராமண மதத்தை தாண்டி வெற்றி பெற முடியல, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ உலகமயமா அது மாறுது. மாறின பிறகு அது எதுவா மாறுனா அதுவும் சூழ்ச்சிக்கு இடம் கொடுத்து அது மாறுது. இப்ப அது கத்துக்குது எதை, பிராமணியத்தை பௌத்தம் கத்துக்குது. பிராமணியத்தினால பௌத்தம் கத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு அழித்தொழிப்பு வேலையை அது பண்ணுது. எங்கெல்லாம் பௌத்தம் இருக்குதோ அது என்ன பண்ணுது, எங்கேயும் அது என்ன பண்ணல, அந்த மக்களை சகோதரத்துவத்தோட வாழ விடல. அதுக்கு ஒரு சாட்சி தான் இலங்கை. ஆட்சியை பிடிக்கும், அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு அதுக்கான வேலையை அது கத்துக்குது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள பிராமணர்கள் அதுக்குள்ளேயும் ஊடுருவாங்க. நாகார்ஜுனர் போன்றவர்கள்லாம் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அவர் தான் அந்த தத்துவத்தை எல்லாம் அடுத்த கடத்துக்கு மாற்றி அமைக்கிறார் பௌத்தத்தை. ஆனா நீங்க இப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்வை இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வரலாற்று பார்வை. இதுல இன்னைக்கு நாம பௌத்தம் பத்தி பேசுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க. யாரு? உங்க வாழ்க்கைக்கு உரிமை கொடுக்குறாங்க, உங்க உடம்புக்கு உரிமை கொடுக்குறாங்க. உடம்புக்கு உரிமை கொடுத்து இந்த வேள்வி செய்யற விஷயத்துல உங்க உடம்பை காப்பாத்துறது அப்படிங்கறத இணைக்கும் போது அது ஒரு பிரச்சனையா மாறுது. இந்த பிரச்சனையில தான் திருஞான சம்பந்தருடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா வேள்விக்கு கேட்கிறார். அப்ப என்ன செய்யறாரு யாரு, நம்ம திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சாருன்னு சேக்கிழார் பதிவு பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆதி மாமரை விதியினால் 6 சூழ் வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல் வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமால். அப்பாவையும் மற்ற வேதியர்களையும் பிரிக்கிறார் திருஞான சம்பந்தர். புரியுதா உங்களுக்கு? இங்க பிராமணியம் என்ற விஷயத்துக்குள்ள இல்லாத ஒரு பிராமணர் யாரு? திருஞான சம்பந்தருடைய அப்பா. ஆனா மற்ற வேதியர்கள்லாம் பிராமணியத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த வேறுபாட்டை திருஞான சம்பந்தர் புரிந்து கொண்டார் என்று சேக்கிழார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா இந்த வேள்வியை நீ எதுக்கு பண்ற அப்படின்னா கடவுளை யார வேணிநாதர் சிவபெருமான தலைவரா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா தீது நீங்க நீர் செய்கிறீர். ஆனால் வேத வேதியர் செய்யவில்லை. வேத வேதியர் அனைவரும் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பாட்டு மறுபடியும் படிக்கணுமா? ஆதி மாமரை சேக்கிழார் பெரிய புராணம் அல்ல திருஞான சம்பந்தர் புராணத்துல 429வது பாட்டு ஆதி மாமரை தொடங்கும். இது ஒரு முக்கியமான பாட்டு. ஆதி மாமரை விதியினால் 6 சூழ் வேணிநாதரை முன்னாகவே புரியும் நல்வேலி. இதுல கான்செப்ட் முக்கியம். அதாவது வேற எந்த தெய்வமும் அது வரக்கூடாது. ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கணும். அதுல எந்த தெய்வம் இருக்கணும்? சிவபெருமான் இருக்கணும். அவரு முன்ன வச்சுக்கிட்டு நீங்க வேள்வி பண்ணணும். பண்றீங்க. அது எதுக்கு பண்றீங்க அப்படின்னா தீது நீங்க பொதுவுல நீங்க பண்றீங்க. ஆனா மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னா நீங்க தீது நீங்க நீர் செய்யவும். நீ அதை செய்யறத நான் பார்த்துருக்கிறேன்.
அப்படிதான் நீ செய்யற. ஆனால் திருக்கழுமலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும், திருக்கழுமலத்தில் இருக்கிற சீர்காழியில் இருக்கிற வேதியர் இதை செய்யதான் என்று கூறி அங்கு அவர் தம்மை விடுத்தவன். எங்க காசு வாங்கி கொடுத்துட்டு சொல்ற அட்வைஸ் தான். எங்க திருவாவடுதுறையில திருஞான சம்பந்தர் காசு வாங்கி அவங்க அப்பா கையில சொல்லி ஒப்படைச்சிட்டு அப்ப இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? தீது நீங்க நீர் செய்யவும், திருக்கழுமலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும், அவங்களும் இதுல சேரு அப்படின்னு ரொம்ப தெளிவா அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணியத்தை கட்டமைக்க முயல்கிறார். இதனாலதான் நான் சொன்னேன், கடைசியில தொண்டர் வந்து உங்களுக்கு என்னுடைய வார்த்தையை புரிஞ்சிக்கலன்னு திருஞான சம்பந்தர் வருத்தப்படுற விஷயம் இவங்களை வச்சுதான். ஏன்னா அவர் சைவத்துக்காக பாடுபட்டதை விட பார்ப்பனர்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறாரு திருஞான சம்பந்தர். ஆனா பாடுபட்டாருங்கிறதுனால அவங்க சார்பில் இருந்து பாடுபடல, அவங்கள திருத்துறதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. திருஞான சம்பந்தர் பிராமணர்களை திருத்துவதற்காக பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க கொல்ல வந்தா கூட அவங்கள மன்னிச்சு விட்டுறாரு. அவங்க பூணூல போட்ட வராங்க, பூணூல கட்டி வைக்கிறார் அல்லது பூணூல அறுக்கிறார். இந்த வேலையை முதல்ல அவர் தான் பண்றாரு. பூணூல் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதனாலதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி எல்லாம் பாடுறாரு. அப்ப பிராமணர்கள் கூட இருந்துட்டு பிராமண எதிர்ப்புக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஞான சம்பந்தர் பாடல்களுக்குள்ள நீங்க ஒரு லிஸ்ட் கூட போட்டு பார்க்கலாம், நீங்க எல்லாருமே போட்டு பார்க்கலாம். எத்தனை பதிகங்களில் புத்தர் சமணரை இணைக்காமல் விட்டிருக்கிறார். இணைக்கிறது எடுத்தோடனே சொல்லிடுவோம், 10வது பாட்டுல சேர்த்துக்கிறாரு, 10வது பாட்டுல சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பதிகங்களில் இணைக்காமல் விட்டிருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். அதுல இப்ப இவரு சொன்னது அவங்களுக்காகவே ஒரு பாட்டு பாடினது, அப்புறம் மந்திரமாவது, வானவர் மேல நீர், வேதத்தை உள்ளது நீர், இதெல்லாம் நம்ம தூக்கி பிடிச்சது, இதெல்லாம் ஒரு வகை. திருவிழிமேலையை பொறுத்த வரைக்கும் திருஞான சம்பந்தர் புத்தர் சமணரை சொல்லல. ஏன்னா அங்க வந்து பிராமணியத்தினுடைய தாக்குதல் தான் அதிகம். திருவிழிமேலை நம்பினாருக்கு அருள் செய்யும் ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் அந்த பாட்டை சொல்றேன். சில பாடல்கள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு திருவன்னியூர் பாட்டிலையும் அப்படிதான். அதுதான் முக்கியம். ஏன் இப்படி சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, புத்தர் சமணரை சொல்லாத பாட்டினுடைய அடையாளம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் அதை சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. இதுல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த திருவிழிமேலையில இவங்களை வந்து நம்பினார் அருள் செய்யும் அந்தனர் இது எல்லாத்தையும் வேத புரவி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாட்டில் தான் கண்ணப்பனை இணைக்கிறார். இந்த வேத வேள்விக்குள்ளதான், அந்த திருவிழிமேலை பாடலுக்குள்ளதான் கண்ணப்பரை இணைக்கிறார். அது ஒரு அணுகுமுறை, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதோட கூட நம்ம முடிக்கிறோம். நம்ம வந்து இதுல நிறைய பேச வேண்டியது இருந்தாலும் இப்போதைக்கு என்ன முடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மானி நேர்விழி மாதராய் பாடினது, இந்த திருஞான சம்பந்தர் அது திருவாலவாயில் அதுக்கப்புறம் பாடினது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் ஒன்று நீங்க பார்க்கணும். எங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யானை உரி போர்த்த அந்த ஒரு செப்பு திருமேனி இருக்குல்ல, அது வந்து உலகத்துல சிறந்த சிற்பங்கள்ல அது ஒண்ணு. நீங்க அதை பார்த்துருப்பீங்கல்ல, அது வந்து என்னன்னா யானையை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா யானைக்குள்ள அவர் ஒழிஞ்சிட்டு இருப்பார். அது சிவபெருமான். அதுதான் வந்து நான் அவருக்கு அன்னைக்கு சொன்னேன், பௌத்தத்தை நாம முழுக்க எரிச்சு சாம்பலா போறதில்ல, அதனுடைய போர்வையில தன்னை கடவுள் வெளிப்படுத்துறார். இது சாக்கிய நாயனார் புராணத்துல சேக்கிழார் இதை உணர்றார். என்ன உணர்றாருன்னா, சாக்கியருக்கு ரெண்டு விஷயம் உண்மை தெரியுது. ஒண்ணு, கடவுள் நமக்கு உள்ள இருந்துட்டு கணக்கு போடுறார். இன்னொன்னு, உலகத்துல எல்லாத்துக்கும் காரணம், இந்த காரணத்தை உணர்த்துகிற பொருள் சிவலிங்கம். இந்த ரெண்டு உண்மையும் இந்த உலகத்துக்கு புத்தர் மூலமா அடுத்த கட்ட எக்ஸ்டென்ஷனா சைவம் சொல்லுது. என்ன சொல்லுது? அதாவது நமக்குள்ள கடவுள் இருக்கிறார், அவர் என்ன சொல்றாரோ நான் அதை செய்யறேன். இது எது? இது புத்தரையும் ஞாபகப்படுத்துறது தான். என்ன நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற கடவுளை நான் ஞாபகப்படுத்துறேன்னு வந்து கொண்டு வரல. என்ன பார்த்தா தானே எனக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்க முடியும். அப்ப அந்த விஷயத்துக்கு ஏன்னா சாக்கியரை வச்சுதான் சொல்ல முடியும். சாக்கியர்னா பௌத்தர், புத்த சமயத்தை பின்பற்றுகிறவர்கள். அப்ப அதை வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில அதுக்கான வடிவத்தை கொடுக்குறாரு. அதுதான் சிவலிங்கம், சைவ அடையாளமாக இருக்கிற கடவுள் அடையாளம். இந்த ரெண்டையும் சாக்கிய நாயனார் புராணத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கான ஒரு ஏன் வந்து யானை வந்து இப்போ இவங்க கூட அந்த அரவண அடிகள்
பேசின விஷயம்லாம் படிச்சீங்கல்ல, சிலப்பதிகாரம் இதெல்லாம். இந்த சிலப்பதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது உங்க கடவுள் வழிபாடு ஏன் சிலப்பதிகாரம் ஒரு நூலை எந்த சமய நூலும் திட்டவட்டமா அறிவிக்க முடியல? சில பேர் சொல்லுவாங்க சமணம்னு, சில பேர் சொல்லுவாங்க பௌத்தம்னு. ஆனால் பல பேர் வந்து அதுக்குள்ள எல்லா தெய்வ வழிபாடும் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற காரைக்கால் அம்மையார் சொல்ற அத்தனை அம்சங்களும் அதுக்குள்ள இருக்கும். அதாவது உலாலம், அந்த வட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சுடுகாடை ஒட்டி எப்படி கடவுள் நிலையம் இருக்குது, ஊர் எப்படி இருக்குது, ஊருக்குள்ள கடவுள் கோயில் இருக்குது, எத்தனை மாதிரியான கோயில் இருக்குது, அதெல்லாம் சிலப்பதிகாரத்துக்குள்ள மணிமேகலைக்குள்ளெல்லாம் வருது. ஆனால் இப்போ பத்மாவதி மேடம் சொன்னா இன்னொரு பிரச்சனை கிளம்பிடும். என்ன பிரச்சனை கிளம்பினா, மணிமேகலை சிலப்பதிகாரம் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட நூல், 7க்கு பிறகு எழுதப்பட்ட நூல் அப்படின்னு தான். அந்த பிரச்சனை இப்போ நம்ம கிளப்பல. அவங்களும் பாவம் வந்து இப்போதைக்கு போதுங்க அவங்க பிரச்சனை, நீங்க எப்படா தெரிஞ்சீங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா அது இன்னும் பரவாயில்ல. இதுவாவது வந்து உங்களுக்கு இங்க இருக்கிற சாமி கும்பிட்றவங்கள பிரச்சனை பயன்படுத்தினாங்க. அது திராவிட கட்சியே வந்துடும் அப்புறம் அதுக்கு. ஏன்னா அது இதோட வேகமா இருக்காது. அதனால அது அரசியல் ரொம்ப தெளிவாக அதுக்குள்ள வந்துடும். அது நம்ம பார்க்கலாம். அரசாங்கமே அதை எடுத்து என்ன பண்ணிட்டோம். இப்போதைக்கு நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழிபாட்டு தொன்மைக்குள்ள நாம் இருக்கிறோமா இல்லையா? புத்தருக்கு நமக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தர் கூட்டம் கூடி கட்டமைச்சார். இதுல தனி ஆளுமை உண்டு. எதுக்குள்ள நம்ம சமய தொன்மையா படிக்கிறீங்கல்ல, இதுல வந்து கட்டமைப்பு கூட்டமைப்பு எல்லாம் கிடையாது. இந்த வீக்னஸ் உணர்ந்துதான் இறையனார் கலவையில சங்கம் இருந்து எழுதுறாங்க. சங்கம் இருந்துதாங்கிறது ஏறக்குறைய 99% இல்லைங்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆர்வ கோளாறுல நம்ம நிறைய பேசுவோம், அது தனி. ஆனா இந்த நீங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, மணிமேகலை வந்து உட்காந்துட்டு எல்லாரையும் கூடுவா, நீ வா நீ ஓவரா பேசிக்கல, நீ வா என்ன தெரியுமா உனக்கே, உனக்கு அறிவுதா உனக்கு அறிவுதான் கூப்பிட்டு வச்சு பேசினா அறிவு இருக்குது அறிவு இல்லைன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஓப்பன் டாக். இந்த ஓப்பன் டாக் தான் வந்து பௌத்தம் பேசின விஷயம். அதனாலதான் போற இந்த மறையவன், மாங்காட்டு மறையவனை கூப்பிட்டு அந்த அம்மா கேட்கிறாங்க, உனக்கு நீ வந்து ஒரு புரோக்கர் வேலையை பண்ற நியாயமா, உன் பிரச்சனைக்கு நீ காரணம் தெரியலையா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. மாங்காட்டு மறைவனை பார்த்து என்னது தீதூர், அதாவது உன்னுடைய செயலுக்கு நீ தான் காரணம் இல்லாம நீ எதை காமம் எதை விரும்புறையோ அதை அடையிறதுக்கு வேலை செஞ்சு அடையிற, இல்ல ஒரு கடவுள் அதுக்கு ஒரு கடவுளை வச்சுக்கிற அப்படின்னு அதை சொல்றாங்க. இந்த விஷயம் தான் உங்களுக்கு எதிர்க்கப்படுகிற விஷயம். அப்ப என்னன்னா, மக்களுக்கு அறிவு சார்ந்த இந்த நூல் கூட வந்து இந்த பௌத்த அறிவியல் நூல் கொடுத்தாருல, அது வந்து நான் தானே கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. ஏறக்குறைய வந்து 1000 புக்கை கொண்டாந்து நம்ம கையில கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தா காலையில் இருக்கும்போது. அது வந்து அவ்வளவு பெரிய நூல் அது. ஆனா அது வந்து அதுக்கு அவ்வளவு கொடுத்து கூட உங்களுக்கு நீங்க சைவத்தை அதன் சார்ந்து புரிஞ்சுக்கணும் யாருக்கும் வரல. பெருமான் ஆடையே அதுதான், ஆடையும் கண்டையே நம்ம யாருக்கு திருநாவுக்கரசர் சொல்றோம். அப்புறம் ஆதுவர் போல ஒரு கண்டை கட்டிக்கிட்டு வந்தான் திருக்குறிப்பு தொடர்ல படிக்கிறோம். ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு, அதை பத்தி நீங்க பேசுறது இல்ல. இப்போ ஞானத்தோலை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ட்ரெஸ் மேல உங்களுக்கு கவனம் வேணாமா? அது என்ன, அது வந்து தீமையாவா? அப்படி இருந்தா கடவுள் முழுக்க அதுக்குள்ள போத்தின்னு இருப்பார். அது இடுப்புல கட்டுறது, கால் கீழே போட்டுட்டியா முயலர் மாதிரி கால் கீழே போட்டு நின்றுக்கலாம்ல, சூடு ஏறாது இல்ல. அப்ப ஏன் அது தனக்குள்ள தான் அதுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்தம் என்பது அவர் வெளியே வர்றதுக்கான போர்வையா இருக்கு. அதுக்குள்ள நீங்க அவரை பாக்குறீங்க. அதனாலதான் இதெல்லாம் முடிச்சதுதான் பிராமணியம். அதுக்குள்ளதான் நம்ம சங்கரரை பெருசா பார்க்கறோம். சங்கரர் வடநாட்டுல படுறது வேற வேலை, இங்க பண்ணது பெருங்குத்து வேற. என்ன பெருங்குத்துனா, உருவம் இல்லாத விஷயத்தை அங்க பேசிட்டு இங்க உருவமா இருக்கிற மொத்தத்தையும் தான் கீழே குத்தகை எடுத்துட்டார். அது எப்படியோ கபாலீஸ்வரர் கோயில் எடுத்த குத்தகையாவது 99 வருஷம் தான். சங்கராச்சாரியர் எடுத்த குத்தகை உங்க ஆயுள் பரியந்தம், உங்க ஆயுள் பரியந்தம், உங்க பேராயுள் பரியந்தம், உங்க அந்த இனத்தினுடைய ஆயுள் பரியந்தம் அந்த குத்தகையை அவர் எடுத்துட்டார். அந்த புத்தகையை தான் நம்ம இப்ப பிராமணியம் சொல்லிட்டு அதை புரிய வைக்கணும். அதுல இருந்து நீங்க வெளியே வரலன்னா அடிமை சங்கிலியை உடைக்கவே முடியாது. அதுதான் காரைக்கால் அம்மையார் அடிமை சங்கிலியை உடைக்கிறது, அதுதான் சுந்தரர் அடிமை சங்கிலியை உடைக்கிறது. மீளா அடிமை ஆளாயினா கடவுளை பத்தி பேசுங்க, இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கிறீங்களேன்னு திட்டுறாங்க. கடவுளுக்கு அடிமையா இருக்கு அது புரியாம கடவுள் பேர்ல இவங்கள கடவுள் சொல்லிட்டு நீ அடிமையா இருக்கிறியா அப்படிங்கிறத உடைக்கிறது தான் சைவத்தோட முதல் வேலை. சைவம் அந்த வேலையை செஞ்சு அடியவர்களை வந்து தலைவராக்கி, அதுக்கப்புறம் வந்து அடியவர்கள்கிட்ட கடவுள் வருவான், நீ அங்க போய் ஏமாற வேணாம் அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ மாத்தினாங்க. இப்ப மானி நேர்வழி மாதராயில பேசின அந்த திருஞான சம்பந்தர் அங்க பண்ண
சிக்கல் தான் நமக்கு வந்து மோதிட்டு இருக்குது. அதுல தான் வந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்னு அவங்க சொன்னார். அப்ப இவர் யாரோட கூட்டணி சேர்த்துட்டாரு? ஆரியத்தோட கூட்டணி சேர்த்தினார். அந்த கூட்டணியை தான் இன்னைக்கு இவர் சொன்னதுக்கும் காரணம். அவர் திருஞான சம்பந்தர் சொன்ன கூட்டணியிலிருந்து இவரால் விலக முடியாது இல்ல. இப்ப ஏன் நான் திருஞான சம்பந்தருக்கு பெரிய அளவுல மதிப்பு உண்டுன்னு சொல்றேன்னா, அவர் அந்த மாதிரியான ஆளே கூட்டணியில தப்பா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல வர்றதுதான். அவர் தப்பா மாட்டிக்கல அன்னைக்கு, அதான் நிலைமை. ஏன்னா ஆரியத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கியமா, கடவுள்ல வந்து கொண்டு வர்றது முக்கியமான அவருக்கு போராட்டம். கடவுளை கொண்டு வர்றதுதான். அப்ப கொண்டு வந்த கடவுள் யாருக்கு பினாமியா போயிட்டாரு? இப்ப பினாமி சொத்து எழுதி வைக்கிறீங்க, கட்சியில அவன் வேற கட்சிக்கு போயிட்டான், வாங்க முடியாது இல்ல. இப்ப பினாமி சொத்து தான் வந்து ஆரியன். திருஞான சம்பந்தர் வாங்கி கொடுத்த பினாமி சொத்து அவருக்கு வந்து சேராது. அதுதானே சண்டையே வருது, தொத்து தொத்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் செத்து போனா அவன் சாப்பிடுறது. அதனால தான் பினாமிக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இவன் சாப்பிட மாட்டானா போய் ஓம் பண்ணி இருப்பான். பினாமி சொத்து நீங்க உங்க பேர்ல ஏற்றி வச்சுட்டாங்கன்னா, எவன் எழுதி வச்சானா அவன் சாப்பிட்டு போய் ஓம் பண்ணி உட்காந்துருப்பான். அப்படிதான் நடந்துருக்குது. பினாமி சொத்துல தான் நிறைய பேர் பணக்காரன் ஆயிருக்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு யார் பினாமியா உங்களுக்கு தெரியாது. திடீர் பணக்காரன் எல்லாருமே அப்படிதான். அதுல வந்து எது நடக்கும் தெரியாது. அதுக்காக தான் பக்தி நூல் கூட போட்டு இருப்பாங்க, பக்தி கோயில் கட்டுவாங்க. இதுக்காக தான் எல்லா வேலையும் நடக்கும். பினாமி சொத்துல உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்க வருமானத்தை காட்டணும். அப்படிங்கிற வேலை தான் இந்த ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகலான்ற கூட்டணியில தெரிய வர வரலாறு. இதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா, சமணர்களை மிரட்டுறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுதான் வந்து அடுத்த பாட்டு. காட்டு மாது உரித்து உரி போர்த்து உடல் நாட்டம் 3 உடையார் மத்த யானை நீர் உரி மூடியன். ஏன் முதல்ல ஏன் பாடுறாருன்னா, நாங்க பௌத்தர் அழிச்சதுல மரியாதையா முன்னே அழிச்சிடுவோம். சமணர் அவங்களை அழிச்சிருக்கிறோம். அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களே அழிச்சிட்டோம். நீ என்ன நீ அப்படி சொல்லலாம்ல. நம்ம அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நாங்க அவங்களே அழிச்சிட்டோம். நீ என்ன நீ ஏன் நான் கடவுளை பேசாததுனால அழிக்கிறேன்னு தான் சொல்றாங்களே தவிர, பௌத்தத்தை நீங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுல எங்கேயாவது கருத்தியல் வச்சாங்க பாருங்க. சமணத்துல தான் கருத்தியல் வைக்கிறாங்க. சமணத்துல சமணத்துல வந்து நம்ம ஆடையா போத்திக்கல, அந்த பௌத்தத்தை தான் ஆடையா போத்திக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு ரியாலிட்டி உண்டு. சமணத்துல அது கிடையாது. ஏன்னா சமணம் ஏறக்குறைய வந்து இன்னைக்கு பிராமணர்களுடைய சொத்து அல்லது வட்டி கொடுறவங்க சொத்தெல்லாம் பற்றி சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுலயே போய் நின்றுடும். ஆனா அவங்க பேசுறது ரொம்ப உண்மையாகவும் விவரமாகவும் இருக்கும். அவங்க பேசுறது தான் சத்தியபுத்திர மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 பேரை காட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க மயிரை பிடிங்கி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் நம்ம உயிரை பிடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து வட்டி கொடுத்தா நீங்க இல்ல தற்கொலை பண்ணிக்கிறீங்க, கந்து வட்டி மீட்டர் வட்டி எல்லாத்தையும் தானே இருக்கிறீங்க. அப்ப இங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா இந்த யானைக்குறி போறது பௌத்தத்தினுடைய சாடலுக்குள்ள, பௌத்த கொள்கையினுடைய சாடல் உள்ள பூந்துருக்காரு. ஆனா சமணத்துக்குள்ள அந்த அஸ்தி நாத்தி உள்ள போகுது. நான் உள்ளது இல்லதுன்னு சொல்றான்ல, அது கொள்கை கருத்தியல் ரீதியாவே சமணத்தை அழிக்கிறாங்க. ஆனா பௌத்தத்தை கருத்தியல் ரீதியா அழிக்கல, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத வகையில் சாடுகிறார்கள். கடவுளோடு பௌத்தத்தை சேர்த்து பார்த்து சைவத்தை நமக்கு அடையாளப்படுத்தியதுதான் யானை உரி போர்த்திய கடவுள் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு புள்ளியா சொல்லி, இந்த பிராமணியம் என்பது அன்றைக்கு வந்து வேள்வி தொடங்கி பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து உருவ வழிபாட்டில் அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்குது. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பௌத்தத்தை நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து, பௌத்தம் பற்றிய கருத்தியலுக்குள்ள நீங்க உலகளாவிய பரப்புதலுக்கு நாம எப்படி வந்து சைவம் தன்னை எழுப்பி கொண்டது என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த முக்கியமான தலைப்பு இவர் கொடுத்தோம். ஏன்னா இவர் பௌத்தம் படிச்சிருக்கார், பௌத்தம் படிச்சுட்டு வந்து பேசுவார், அப்புறம் வந்து அதுக்குள்ள இருக்கிறார். ஆனா பௌத்தம் படிச்சுட்டு கருத்தியல் ரீதியா பேசுறவங்க நாம பேசுறதுல இன்னும் தெளிவா நாம என்ன பண்ண போறோம், உலகளாவிய நிலையில் சைவத்தை வளர்ப்பதற்கான விஷயத்தை பார்த்தா அதுக்குள்ள நாம கண்டிப்பாக உடைக்க வேண்டியது பிராமணியம் என்கிற உண்மையை உணர்த்துவதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்ததற்கு திருவள்ளுவருக்கு நன்றி.